இருக்குது. ரெகுலரா வாரம் உங்களுக்காக புரிஞ்சுச்சா? புரியாது, புரியாது. நீ ஆவிக்குள்ள வந்தாதான் இனி மகிழ்ச்சி இல்லை. அது என்ன இருக்கையா? சடுதியில நிறைய மரணத்தை பாப்பீங்க, சடுதியில நிறைய மரணத்தை பாப்பீங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாம செத்து போவாங்க. இப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா, என் அப்பா காயப்படுத்தாம சொன்னாரு. ஆனா ஆள் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு. யாராவது ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. கேட்கல, என்ன சொல்றாங்க? கேட்கல. என்னை தேடுகிற பிள்ளைகள், என்னை சார்ந்த பிள்ளைகள் தப்பிக்கொள்வார்கள். கேட்டீங்களா? கேட்டீங்களா இல்லையா? இதாங்க நடக்க போகுது, நடக்க போகுது. நீங்க பாப்பீங்க, உங்க தெருவில் பாப்பீங்க, உங்க வீட்டுல பாப்பீங்க. அதுதான் ரெகபோத், அதான் ரெகபோத். ரெகபோத்துடைய கொரோனா தீர்க்க தரிசனம் பல வருஷத்துக்கு முன்னாடியே கப்பச்சிட்டாரு. இங்க ஒரு வைரஸ், ஒரு பூச்சி வந்து பாத்துக்க, அதுக்கு எதிர்ல நிற்கவே முடியாது. அதை எழுதி வச்சிருந்தோம், எழுதி வச்சிருந்தோம். ஆமா, ஒவ்வொரு நாளும் ஜெயிப்போம். ஆனா அந்த கொரோனா இப்படி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பா சொன்னாரு, கண் மூடி முடிக்க முடியாது, வாயை அடக்கம் பண்ணவே முடியாது. அப்படியே தத்துவமா சொன்னாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாய் மாறிவிட்டது. என் நண்பு பிள்ளைகளை, இன்னைக்கு அப்பா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். நான் ஒன்னே ஒன்று ரெகபோத்து பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். அக்கா ஜெபிக்கும் போது கொஞ்சம் தயவு செய்து கவனமாக எழுங்க. என் அப்பா ஒரு திருப்பி சொன்னதை திருப்பி சொல்ல மாட்டாரு. என் ராஜா ஒரு திருப்பி சொன்னதை திருப்பி சொல்ல மாட்டாரு. நீங்க வாஞ்சையாய் கேட்பீர்கள், அதை திருப்பி சொல்லுவார், உங்களை வழி நடத்துவார். இப்ப பாருங்க, அப்பா மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னாரு, அவரை சார்ந்திருக்க பிள்ளையை தப்பிக்கொள்வார்கள் என்று சொன்னார். இப்ப நமக்காய் ஜெபிக்க போகிறேன், நமக்காய் சொல்லி ஜெபிக்க போகிறேன். அண்ணன் சொன்னாங்க, இது ஒரு குடும்பம், ரெகபோத் ஒரு குடும்பம். அப்பா சொல்லியிருக்காங்க, இது ஒரு பேர். வந்திருக்கிற நீங்கள் ஒரு நாள் அழிவில்லை. இருதயத்துல கையை வைங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க இருதயத்துல கையை வைங்க, எல்லாரும் உங்க இருதயத்துல கையை வைங்க. ஏசப்பா, ரெகபோத்து பிள்ளைங்க செவிக்கிறோம் ஆண்டவரே, ரெகபோத்து பிள்ளைங்க செவிக்கிறோம்ப்பா. நாங்கள் உண்மையை சார்ந்து கொள்ள வேண்டும், நாங்கள் உண்மையை சார்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளை உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புங்க. சொல்லுங்க, உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புங்க. சின்ன பிள்ளை மாதிரி அறணும், சின்ன பிள்ளை மாதிரி அறணும். சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன தொடுங்கப்பா, என் கஷ்டம் எனக்கு தெரியலப்பா, எனக்கு என்ன குறை இருக்குன்னு தெரியலப்பா, நான் ஏன்பா இப்படி இருக்கிறேன், அப்படி சொல்லுங்க. மனுஷன் சொல்லாதீங்க, என் அப்பாட்டு சொன்னீங்கன்னா என் அப்பா கண்டிப்பா செய்வாரு. ரெகபோத்து பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? உங்களுக்கு தெரியாது. என் அப்பா இங்க அப்படி வைக்கிறதோ இன்னொரு வார்த்தை சொன்னாரு தெரியுமா? நான் இறங்கி நடக்கிறேன் என்று சொல்லுகிறார், இங்கு நான் உலாவுகிறேன் சொல்றாரு. கேளுங்க உங்க வார்த்தை கேட்ப தொடுங்க. இருதயத்தை விட்டு கையை எடுக்காதீங்க. ஏசப்பா, என் பலகீனத்தை யாரிடத்தில் சொல்ல முடியல, என் பலகீனத்தை யாரிடத்தில் சொல்ல முடியல. என் இருதயம் வெடிச்சிட்டு போல தெரியுது ஆண்டவரே, என் கவலையினால என் இருதயம் வெடிச்சிட்டு போல தெரியுது ஆண்டவரே. நான் எழுந்திருக்கிறேன், எனக்கு தெரியல ஆண்டவரே. என்னுடைய திட்டத்தாய் என்னப்பா, எவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் போல வெறுமையாய் இருக்கிறது போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, என் நாமி ஆண்டவர் இன்று உன்னை தொடுவார், இன்று உன்னை தொடுவார். இடம் கொடுவார்களா? ஆவியானவருக்கு சாகாதல்லோ, நீ கொஞ்சம் இடம் கொடு. பிடிவாதம் பண்ணாது, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என் நிரப்புங்க ஆண்டவரே. உன் குறை அப்பன்னு சொல்லு. நிறைவாக்குகிறவர் ஒருவர் உண்டு, நிறைவாக்குகிறவர் உண்டு. யாக்கோபு 1:5 அவர்தான் சொல்றாரு, அப்பாட்ட சொன்னாலே நிறைவாகும், அப்பாட்ட சொன்னாலே நிறைவாகும். இன்னொன்னு தெரியுமா? என் அப்பா அல்ல தட்டுறதே இல்லை, என் அப்பா அல்ல தட்டுறதே இல்லை. உன் பாவத்தை பார்ப்பதே இல்லை, உன் பாவத்தை சொல்லி உன்னை ஒதுக்குவதே இல்லை. இன்று ஒரு விசேஷித்த நாள். இதுவரைக்கும் டாக்டர்கிட்ட போய் குணமாகாத நோய் இப்பொழுது குணமாகுவாரு. ரெகபோத்து பிள்ளைக்கு ஆண்டவர் இந்த விடுதலையை கொடுப்பார், ரெகபோத்து பிள்ளைக்கு இந்த விடுதலையை கொடுப்பார். ரெகபோத்தை லேசா நினைக்காத. கேன்சர் ஓடி போயிருக்கு,
கட்டி ஓய்வு இருக்கு. இங்க அப்பா செய்யாத அற்புதமே கிடையாது. உனக்கு அப்பாவை பத்தி உனக்கு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்ல. ஆவியானவர் சொல்ல தீர்க்க தரிசனத்தை உனக்கு விளக்கி சொல்ல ஆள் இல்ல. அப்பா நின்று யுத்தம் செய்வா, நின்று யுத்தம் செய்வா. லேசான தேவன் கிடையாது. அதே தேவன் இங்கு உன்னை சொல்லுவார். சொல்லுவியா? அவள் சொல்லுவியா? அவள் சொல்லுவியா? ஏப்பா முடியல ஆண்டவரே, என்னால வாழ முடியலப்பா, என்னால வாழ முடியல. என் வீட்டுக்குள்ள போனாலே போராட்டமா இருக்கு. என் வீட்டுக்குள்ள போனாலே போராட்டமா இருக்கிறியா? இருக்கிறியா? இன்னைக்கு அப்பா விடுதலை தருவார். இன்னைக்கு அப்பா இந்த வீட்டுல இருக்க எனக்கு விருப்பமே இல்லை ஆண்டவரே. வாழ்க்கை எனக்கு விருப்பமே இல்லை. என்னை எடுத்துக்கிட்டு ஆண்டவரே. கேட்கிறியா? கேட்கிறியா? இன்னைக்கு அப்பாட்ட கேட்டு சமாதானம் சலோம் சலோம் உனக்குள்ளே சலோம் இந்த சமாதானத்தை கொடுத்து அனுப்புவார். கையவை அவரை சரி, அவரை சரி. ஏசப்பா உன் பிள்ளை ரகமத்து பிள்ளை வந்திருக்கிறேன். என்னை தொட்டதற்காக நன்றி, என்னை தொட்டதற்காக நன்றி. நன்றி சொல். தொட்டதற்காக நன்றி. இந்த அநேக விடுதலை பண்ணிருக்கிறாரு. நீ சும்மா இருக்கப்படா. நீ சாட்சி வேலை கொடுக்கல. உங்களுக்கு அடுத்த டிசம்பர்ல சாட்சி வேலை கொடுக்கப்படும். ரெக்கபோத்துல செய்தது இந்த ரெக்கபோத்த தேவன் பத்தி உனக்கு தெரியாது. நீ சாட்சி சொல்ல, சாட்சி சொல்ல அநேக அற்புதத்தை காண்பார். அவன் சொல்லுகிறேன், அவன் சொல்லுகிறேன். சாட்சி சொல்ல, சாட்சி சொல்ல ரெக்கபோத்துல நீ சாட்சி சொன்ன அப்படின்னா நீ உனக்கு புரியல. நீ பழகி பெருகுவாய், பழகி பெருகுவாய், பழகி பெருகுவாய். கரடக்கு நன்றி செலுத்தலாமா? கரடக்கு நன்றி செலுத்தலாமா? என்று ஒரு அற்புதத்தினால் ஆண்டவர் உங்களை உச்சி எழுந்து உள்ளாங்கால் வரைக்கும் உங்களை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறார். எதை சொன்னால் நான் என் பிள்ளைகளை பார்க்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவதாக சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைகளை நான் நிரப்பி அனுப்புவோமாக. என்னோட பேசின பிள்ளைகளை ஒருபோதும் நான் வெறுமையாகி விடுவதில்லை. அப்பா நீ செய்ததற்காக நன்றி, ஜெபிக்க செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.